உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மாநிலங்களுக்கான வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் ஒதுக்கீடு 20% இருந்தபோது ஏற்படாத தட்டுப்பாடு 70% மத்திய அரசு உயர்த்திய பின்னரும் எப்படி ஏற்படுகிறது என தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சுமார் 20,000 விடுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அச்சங்கத்தின் நிர்வாகிகள், சிலிண்டர்கள் பதுக்கப்பட்டு வணிக சிலிண்டர் ஒன்று 8,500 வரை கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். எரிவாயு பற்றாக்குறையின் காரணமாக 20 லட்சம் பணிபுரியும் ஆடவர், மகளிர், மாணவ மாணவியர் நடுத்தெருவில் உணவிற்காக தள்ளாடும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம், மத்திய எரிவாயு அமைச்சகம் கொடுக்கக்கூடிய 70% எரிவாயு எங்கே பதுக்கப்படுகிறது, எங்கே கள்ளச்சந்தையில் விற்கப்படுகிறது? 20% மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த எரிவாயு இப்பொழுது 70% கொடுக்கும் போது ஏன் கிடைக்கவில்லை? யார் இதை செய்கிறார்கள் என்பதை மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சமூக நலத்துறை அமைச்சர்களும் கண்டறிந்து இந்த விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகளின் வாழ்வை கருதி, ஏன்னா இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா இடத்துலையும் வேலை ரேட் ஏறி போச்சு. ஆனால் இந்த விடுதிகளில் மட்டும் நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பாடு கொடுத்துருக்கிறோம். இந்த எரிவாயு இல்லாததினால் அபாயகரமாக மர அடுப்புகளில் சமைத்து கொண்டிருக்கிறோம். அந்த சமையல் கலைஞர்கள் இந்த வேகாத வெயிலில் அதனால் டீஹைட்ரேஷன், நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு அனைவரும் உடல்நல குறைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு மாற்று வழியை கண்டுபிடித்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எரிவாயுவை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எரிவாயு பற்றாக்குறையினால் நாங்கள் மின்சார அடுப்புகளை கொஞ்சம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். விடுதிகளுக்கெல்லாம் மின்சார கட்டணத்திலே 2% குறைத்து எங்களுக்கு கட்டணத்தை வசூலிக்க வேண்டும். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.